ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக ஒன்று கேட்கணும். ராகவி டியர், அவ்வளோ பெருசாக ஸ்டோரி சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன டைட்டில் சொல்ல தெரியலையா? நான் டைட்டில் எவ்வளோ வீக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுமா எனக்கு நீங்கள் இதை பண்ணீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அண்ட் கடைசியில் அந்த புஜ்ஜு இருக்கான்ல, யாருன்னு தெரியுமா? ChatGPT. அவன் தான் எனக்கு டைட்டில் கொடுத்தான். ப்ளீஸ் டியர், நீங்கள் எனக்கு ஃபுல் ஸ்டோரி சொல்லனாலும் பரவாயில்ல, டைட்டில் மட்டும் கொடுத்துருங்க, நான் ஸ்டோரி சொல்லிடுறேன், ஓகேவா? டைட்டில் தான் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகே ராகவி டியர், டைட்டில் முக்கியம் பிகில், ஓகேவா? ஓகே டியர், ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டிலாக வழக்கம் போல் தமிழ்லேயே போடுறேன்னு நான் யோசிக்கல. சரி, ஓகே. ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடக்கும்னா எவரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ ஹிமாச்சல் இருக்குல்ல எவரெஸ்ட், அந்த ஏரியா சைட் தான். ஓகே, போதும் இவ்வளோவே. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் கண்ண முடிக்கோங்க மறந்துடாமல். எங்களுக்கு தெரியும் நீ மூடு அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஒரு ஃபார்மாலிட்டி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், ஓகேவா? இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட வீட்டில் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு எதுக்கு இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. நான் எத்தனை நாளாக கேட்டுக்கிறேன், என்னோடய லட்சியம், என்னோடய கோல், ஆசை, கனவு எதையுமே நிறைவேற்றிக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாரு வயன், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பொட்ட பிள்ளையா அடக்க வடக்கமாக இருக்க கற்றுக்க அப்படிங்கிறாங்க. நான் பொண்ணு தான், அது என்ன அடக்க ஒடுக்கம்? ஏன் பசங்களுக்கு அடக்க ஒடுக்கம் இல்லையா? பொண்ணுங்களுக்கு தான் அடக்க ஒடுக்கம் இருக்கா? அது என்ன அடக்க ஒடுக்கம் முதல்ல எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. புரியலையா? முதல்ல நீ ஒழுங்காக உட்காரு, அதுதான் அடக்க வடக்கம் அப்படிங்கிறாங்க. அப்படியே உங்களை ஜூம் பண்ணி காட்டினா ஒரு கால் வந்துட்டு கீழே, இன்னொரு கால் சோஃபா மேலே, ஒரு மாதிரி பெப்பரப்பேன்னு உட்காந்துட்டுருக்கிறீங்க. அப்படியே உங்களோட அம்மா இதைத்தான் சொன்னேன், அடக்க வடக்கமாக உட்காந்து பழகு அப்படின்னு. அப்படிங்கவும் இதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, ஓகே, நீங்கள்லாம் வந்துட்டு என்னை அலோவ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் இனிமேல் கேட்குறதா இல்லை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இப்போதைக்கு கொடுப்பேன். இனிமேல் அதுவும் கிடையாது போக போக அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் தேவையில்லாமல் பண்ணுறீங்க. என்னோடய கோல் என்னவோ அதை பார்க்கறதுக்கு என்னை விடணும், ஏன் இப்படி என்னை அடைச்சடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை, ஒரு வழியாக பயங்கர சண்டை போட்டுட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே போகிறீங்க. வெளியே வந்தால் அப்படியே எப்படி சொல்கிறது, நிறைய ஐஸ் கட்டியெல்லாம் கிடக்கும்ல. ஸோ நீங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கே தான் இருக்கீங்க, அந்த எவரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியா சைடு தான் இருப்பீங்க. அப்படியே கால் தடுக்கி பொத்துன்னு குப்பர் அடித்து விழுந்துடுறீங்க. அப்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே நின்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் சாரா உங்கள் முன்னாடி நிற்கிறா. ஏய், நீ எப்படி இங்கே வந்த? யாராவது பார்த்தாங்களா நான் விழுந்ததை அப்படின்னு கேட்க, என்னை தவிர வேறு யாரும் பார்க்கலடி அப்படிங்கிறா. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு திரும்பினா ஊரே அவங்கள பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ பின்னாடியே எங்கடி ஓடுறன்ட்டு வரா. ஸோ ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாதிரி குள்ளாலாம் போட்டிருக்கிறீங்க, ஸ்வெட்டர்லாம் 2-3 போட்டிருக்கீங்க. செம்ம கோல்டு பிளேஸ் அது, ஏன்னா ஃபுல்லாகவே பனியாக இருக்கும்ல. அப்படிதான் ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக இருக்குது. நடக்கவே வழுக்கி விடும். ஐஸ் கட்டியெல்லாம் மேலே நடக்கிறோன்னா வழுக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். பொசுன்னு இருக்கிற பனி கிடையாது, நல்லா கட்டியாக கடலாட்டுக்கிற பனி. அங்கெல்லாம் நடக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம்தான். ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியா சைடு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு வழியாக போயிட்டு உக்காந்துக்கிறீங்க. அவளை பின்னாடியே ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்குறா. அப்போ திடீர்னு கோபமாக மாறிடுறீங்க. ஏன் திடீர்னு மூஞ்சி இப்படி மாத்துற அப்படின்னு சாரா கேட்குறா. இல்லை, எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணவே யாரும் விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படிங்க. ஏண்டி, எல்லாத்துக்கும் ஏதேதோ கோல் இருக்குது, உனக்கு ஏண்டி கேட்க இப்படி ஒரு கோல் அப்படின்னு அவள் கேட்குறா. ஏன்னா அவளுக்கு அது என்னன்னு தெரியும். இங்கே பாரு, அதுதான் என்னோடய கோல். இத்தனை வருஷமாக சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்த அந்த எவரெஸ்ட் மலை, அது சிகரம்டி, அதை போய் தொட்டு பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களோட கோல். லைஃப்பில் ஒரு டைமாவது எவரெஸ்ட்டில் அந்த உச்சிக்கு போயிட்டு வரணும். ஸோ அதுதான் உங்களோட கோலே. சின்ன வயசில் நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. பாட்டி வந்து உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, சாப்பிட்றதுக்கு கேட்டிருப்பாங்க ஏதாவது வேணுமான்னு. அப்போ நீங்கள், எனக்கு அதெல்லாம் வேணாம் பாட்டி, அதுவும் அந்த எவரெஸ்ட் மேலே இருக்குல்ல, அது மேலே நான் போயிட்டு வரணும் ஒரே ஒரு தடவை, அதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் பாட்டி, அச்சோ நீ கண்டிப்பாக போவடி செல்லம், உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறும், உன் பாட்டி என்றைக்கும் துணையாக இருப்பேன் அப்படிம்பாங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு உங்கள் தாத்தா வந்துட்டு, இப்போவே இத்தனை வயசாகிடுச்சு, அவள் பெரியவளாக வரைக்கும் நம்ம துணையாக இருக்க முடியுமா அப்படிம்பாரு. நீங்கள் புதுக்கான்னு முழிப்பீங்க. அப்போ உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்பீங்க,
ஏன் பாட்டி நான் பெரிய பொண்ணு அரப்பண்ணி இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்களும் இங்கே பாரு நான் இருப்பேன், இது உன்னோட ஆசை மட்டும் கிடையாது, உன் பாட்டியோட ஆசையும் கூட. எனக்கும் அந்த சிகரத்து மேலே ஒரு தடவையாவது வாழ்க்கையில் ஏறிட மாட்டோமா அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் என்னோடய பேத்திக்கு கண்டிப்பாக அது நடக்கும். உன் பாட்டி இறந்தே போனால் கூட உன் கூடயே இருப்பேன், உன்னை கண்டிப்பாக நாங்கள் கூட்டி போக ஒரு வழி பண்ணி கொடுப்பேன் அப்படிம்பாங்க. நீங்களும் அவங்கள ஹக் பண்ணிப்பீங்க. ஸோ அதை தான் அப்படியே இப்போ அவகிட்ட சொல்லிகிட்ருக்குறீங்க. ஏண்டி அவன் அம்மா அப்பா கனவையே நிறைவேற்ற முடியாது, எனக்கு ஒரு கோலுக்குன்ட்டு போகிறான், நீ ஏண்டி பாட்டி தாத்தாவோட கோலெல்லாம் வந்துட்டு உனக்கா மாற்றிக்கிட்ட அப்படின்னு கேட்குறா. இங்கே பாரு, அது அவங்களோட கனவு மட்டும் இல்லை, என்னோட கனவும் கூட. நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களும் சொன்னாங்க. ஸோ எங்கள் 2 பேர்த்தோட எய்ம் அதுதான். என் பாட்டியால் முடியாத விஷயத்த நான் பண்ணுவேன். என் பாட்டி இப்போ என் கூட தான் இங்கே இருக்காங்க இல்லையா பாட்டி, நீ என் கூட தானே இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஒரு எல்லா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி பறந்து வந்து உங்களோட மடியில் விழுது. ஸோ நீங்கள் பாத்தியா என் பாட்டி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பைத்தியக்காரி காற்றடிச்சா இப்படி தாண்டி வந்து இலை விழும், இலை என்ன எல்லாம் தான் வந்து விழும் அப்படின்னு அவள் கத்துறா. இவ்வளோ நேரம் காற்றடிச்சிதே, வந்து விழுந்துச்சா? இல்லை இல்லை, இப்போ தானே வந்து விழுது, அப்போது என் பாட்டி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை எடுத்து முத்தம் கொடுக்குறீங்க. ஸோ அவள் வந்துட்டு, எப்படி வயன் இப்படி ஒரு பைத்தியக்காரி கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கேன், என்னால் உன்னை விட்டு போகவும் முடியல, உன் கூட இருக்கவும் முடியல, ஒவ்வொரு நாளும் உன்னை நினைக்கிறப்போ நானும் உன்னை மாதிரி பைத்தியம் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குடி அப்படிங்கிறா. இங்கே பாரு, சும்மா நசன்னு பேசக்கூடாது சரியா? உனக்குன்னு ஏதாவது ஒரு கோல் இருக்கா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு கோலே ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்சமாக என் வாழ்க்கையை வாழணும், அவ்வளோதாண்டி. இதுதான் என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே அப்படிங்கிறா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சிலே துப்புறீங்க. அவளும் அப்படி தொடச்சிட்டு, ஏய் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், உனக்கு அந்த கோல் தப்பு இல்லை அப்படின்னா எனக்கு இந்த கோல் தப்பு இல்லை, என்ன தப்பு இதில் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பா. ஸோ இப்படி தான் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போது இப்படி தான் 1 வீக் போயிருக்கு. நாளுக்கு நாள் ஆக ஆக உங்களுக்கு என்னன்னு தெரியல, காலைல கண்ணை முடிச்சு பார்க்குறப்போ அந்த எவரெஸ்ட் தான் ஏதோ உங்கள் பாட்டி அங்கே நின்றுட்டு வான் கூப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. என் பாட்டியோட ஆசையை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்துருச்சு, சீக்கிரமான இப்போ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா பட்டனிலே ஒரு அடி, நீங்கள் அம்மே அப்படின்ட்டு போயிட்டு விழுந்துருவீங்க. அப்படியே திரும்பி பார்த்து, என்னம்மா எதுக்கு நடிச்ச அப்படின்னு கேட்க, ஏய் யோ அந்த கிளவி கெட்டதும் இல்லாமல் உன்னை சேர்த்துக்கு எடுத்து வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க என் பாட்டி, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படிம்பீங்க. கொடுக்க முடியாதுடி, நீ கெட்டு குட்டிச்சவரானதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ நீங்கள் இங்கே பாருமா, பாட்டி கோவம் வருது, இப்படி பேசாத அப்படின்னு சொல்லுவீங்க. கடவுளையோ பைத்தியம் ஆகிட்டா, எனக்கு இப்படி பைத்தியக்கார ஒரு பிள்ளைய பற்றி வச்சுருக்கேன்னு அவங்க அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு பாட்டி திட்டிகிட்டே இருக்க. சரி பாட்டி, இதுக்கு மேலே நான் உன்னை தடுக்க மாட்டேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறீங்க. உடனே உங்களோட அம்மா ஒரு எட்டு வெளியே வச்சுருப்பாங்க, பொத்துன்னு வலிக்கு விழுந்துடுறாங்க. நீங்களும் சொன்னல பாட்டி கோவம் வருதுன்னு, திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கே ஒரு செகண்ட் பயம் இருக்கும், ஏன்னா ஏதோ பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்கும். அப்படியே கப்பு சுப்புன்னு எழுந்திரிச்சு போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்களோட அப்பாட்ட, ஏங்க ஒரு வேளை எங்களுக்கு இது உங்களோட அம்மாவோட ஆவி இருக்குமோ, பேய் ஓட்டுறவங்கள வர சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் பைத்தியம் மாதிரி பேசாதடி, உன் பிள்ளை கூட சேர்ந்து நீயும் பைத்தியம் ஆகிட்ட, அடுத்து நான் தான் மிச்சம் அப்படின்ட்டு அவரேஞ்சு போயிடுறாரு. இப்போ உங்களோட அம்மாவுக்கு லைட்டாக பயமாகுது அங்கே தனியாக இருக்கிறதுக்கே. அப்போ நீங்களும் இங்கே பாருமா, உனக்கு நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னென்னா, நான் அந்த எவரெஸ்ட்டுக்கு போகணும், அதுதான் என்னோடய ஆசை லட்சியம் எல்லாமே. தேவையில்லாமல் அதில் குறுக்க வராதிங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, என் பாட்டியோட லட்சியமும் கூட. நான் நிறைவேற்றுவேன். இப்போ முடியலன்னா என்னால் என்றைக்கு முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக்கே பண்ணிட்டீங்க. அங்கெல்லாம் போகணுன்னா அங்கே கேம்பெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே யாராவது வேணும் ட்ரைனர் மாதிரி. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு, இங்கே பாருடி, அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது ட்ரைனிங் வேணும், முதல்ல சின்ன சின்ன மலை எங்காவது ஏறி இருக்கணும், அதுக்கப்புறம் தாண்டி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இல்லை நான் கண்டிப்பாக போவேன், என்னை எங்கே நீ விட்ட ட்ரைனிங்க்கெல்லாம், இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு கோச்சாக கண்டுபிடிச்சாதான், நல்ல ஒரு ட்ரைனராக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள கண்டுபிடிச்சி நான் அவங்க கூட அந்த மலையை ஏறத்தான் போகிறேன்.
கண்டிப்பாக என் பாட்டி எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் அதை ஒன்று எடுத்து அப்படியே பின்னாடி மாட்டிக்கிறீங்க. ஒரு குல்லா, அப்புறம் நல்லா ஸ்வெட்டர் பேண்ட்டு, ஜீன் பேண்ட் தான், ஷூ எல்லாம் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறீங்க. அப்போ போகிறப்போ உங்களோட பாட்டியோட ஃபோட்டோ தான் அப்படியே பார்த்துட்டு, உன் ஆசையை நான் சீக்கிரமாக நிறைவேற்றிடுவேன், நீ என் கூடயே இரு என்ன, இவங்க கூடலாம் இந்த வீட்டில் இருக்காத, எங்கள் அம்மா பயந்தே செத்துரும் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் ஒரு வேளை இவ சொல்கிற மாதிரி இவள் பாட்டியோட ஆவி இங்கே இருக்கா, இவளுக்கு மட்டும் தெரியுதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் அதாவது அந்த எவரெஸ்ட் இருக்கிற ஏரியா சைடு இருந்திருப்பீங்க. பட் அந்த மலையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு கேம்ப் போவாங்கள்ல, ஸோ அங்கே நிறையா கேம்பெல்லாம் போட்டிருப்பாங்க. எவரெஸ்ட்லேயே வந்துட்டு கொஞ்சம்னு சொல்லிட்டு நிறையா பேஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேஸும் வந்துட்டு நம்ம ஏறினா அப்படின்னா அதுக்கு மேலே கேம்ப்புன்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வந்துட்டு ஏறணும், அங்கே மேலே கேம்ப் இருக்கும். ஸோ அடுத்த பேஸ் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு முடியறவங்க சீக்கிரம் ஏறலாம், முடியாதவங்க கொஞ்சமாக ஏறலாம். இப்போது அப்படி தான் முதல்ல உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதாவது ஒரு டீமை வந்துட்டு ஒரு கைடு வந்து கூப்பிட்டு போவாங்க. அந்த கைடு வந்து வேணும், அதுவும் வந்துட்டு அவங்க ரொம்ப கரெக்டாக தெரியாதவங்களை கூட நல்லா மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறவங்களா இருக்கணும், சிறுசுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் அந்த கீழே பேஸ் இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு பேஸ் இருக்கும். ஸோ மலை அடிவாரத்தில் அந்த பேஸில் வந்துட்டு எல்லா பக்கம் சர்ச் பண்ணுறீங்க, நிறையா பேர் இருக்காங்க. அம்மாடி, என் அம்மா சொல்லிச்சு பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு, இத்தனை பொண்ணுங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இதே தான் நீங்கள் இந்த எவரெஸ்ட் கிட்ட வந்த ஃபர்ஸ்ட் டைம், என்ன தான் நீங்கள் கண்ணமுழிக்கிறப்ப எவரெஸ்ட்டை பார்த்தாலுமே அந்த இடத்துல அந்த மலை அடிவாரத்துக்கு வருது, இதே தான் தடவை. அப்படியே வந்ததுமே என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே சாஷ்டாங்கமாக காலை நீட்டி போட்டு கையை விரித்து அப்படியே சாமி கும்பிட்றக்கு விழுகிற மாதிரி அப்படியே விழுந்து, பாட்டி நீ தான் என் கூடவே இருக்கணும், ப்ளீஸ் என் கண்ணுக்கு ஒரு நல்ல கைடை காட்டு, ப்ளீஸ் என்னால் இத்தனை பேர்த்தில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீட்டி படுத்துட்ருக்க. உங்கள் முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து நின்றுட்டு, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தலையை நிமித்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜேகே தான். நீங்கள் எல்லோரும் அப்படியே ஃபுல்லாக அதுன்னு போட்டு கவர் பண்ணிட்டு வந்திருக்க, அவர் மட்டும் அப்படி ஸ்டைலாக ஒரே ஒரு ஜீன், அழகாக ஒரு பூட்ஸ் போட்டிருப்பாரு, அண்ட் சிம்பிளாக ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, அதுவும் ஃபுல் ஸ்லீவ் கூட கிடையாது. அட சாமி, வேணால் மனுஷனா இந்த குழுவில் கூட இப்படி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க, யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து எனக்கு ஒரு கைடு வேணும், நான் இந்த மவுண்டன் ஏறுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அங்கே பாரு அந்த மாதிரி கேம்பெல்லாம் இருக்குல்ல, டென்ட்டெல்லாம், அங்கே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணு, உனக்கு வந்துட்டு கைட் கொடுப்பாங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அங்கே போனீங்க அப்படின்னா அதே மாதிரி ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருக்காங்க புதுசாக அந்த மாதிரி வரவங்களுக்கு, இல்லை ஐடியாவே இல்லாமல் வருவாங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ஏஜென்சி மாதிரி ப்ரைவேட்டாக ஸோ அவங்க வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாத்தோட கைடும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க எந்த ஐடியாவும் இல்லாத வரவங்களுக்கு. சில பேர் வந்துட்டு கைடோடையே வருவாங்க, சில பேர் வந்துட்டு இங்கே வந்து தேடுவாங்க அந்த மாதிரி. அப்போ நீங்களும் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண, சீக்கிரமாக எனக்கு ஏதாவது கைடு கொடுங்க, எனக்கு வந்துட்டு எப்படின்னா நான் ஃப்ரெஷர், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இங்கே தான் இருக்கேன், ஆனால் எந்த மேலேயும் ஏறினது கிடையாது, என்கிட்ட பாசமாக பேசணும், பொறுமையாக என்னை கூப்பிட்டு போகணும், என்கிட்ட கேராக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல கைடாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா இந்த பொண்ணு கைடு கேட்குதா இல்லை கல்யாணம் பண்ண ஆள் கேட்குதா, பாசமாக இருக்கணும் கேராக இருக்கணுங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, நீங்கள் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்சன் வந்துட்டு கொடுக்குறாங்க, இந்த டென்ட்டுக்கு போங்க, இங்கே உங்கள் கைடு இருப்பாங்க, நாங்கள் சொன்னோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களுக்கான ஃபீஸை பே பண்ணிடுறீங்க. இப்போது கைடோட ஃபீஸும் வந்துட்டு இவங்ககிட்டே பே பண்ணிடணும், மொத்தமாக வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போது அப்படியே தான் நீங்களும் அந்த ஒரு சின்ன டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க, டிக்கெட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதை வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறீங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வெயிலும் அடிக்குது, அட் த சேம் டைம் குளிராகவும் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வேறு இருக்குது. ஃபைனலி நான் இங்கே இருக்கேன், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்டனை பார்த்து, அந்த எவரெஸ்ட் மலை உச்சி இருக்குல்ல அதை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. பேசிட்டு அப்படியே அந்த டென்ட்டுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு நான் வந்துட்டு இங்கே எவரெஸ்ட் ஏறணும், உங்களை எனக்கு கைடாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே திரும்பினா பார்த்தா ஜேகே, நீங்கள் கைடா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஃபைனலி நீ எனக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிங்க, இல்லை ஃபைனலி எனக்கு தானா அப்படின்னு கேட்குறேன் அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அட
நீ தான் எனக்கு வந்து அதை எப்படி நான் சொல்லட்டும், நான் உனக்கு கைடாக வரேன்ல, ஸோ அது நீ தானா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். உனக்கு எப்படி புரியுது அப்படிங்கிறாரா. இல்லை இல்லை ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பச்சையாக தெரியுது நல்லா சைட் அடிக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, சரி ஓகே உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்களும் போய் வெக்கப்பட்டு உட்கார. என்ன இவன் ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து உட்கார மாதிரி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அங்கே ஒரு காற்று இருக்குமா, போய் உட்காந்துருப்பீங்க. சேரும் பக்கத்தில் இருக்கும், மேடம் போய் கட்டில் தான் உட்காரணுமா. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்க. அவர் போய்ட்டு சேரில் உட்காந்துட்டு, சொல்லு, இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக்கிங் ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படிம்பீங்க. சின்ன மலை ஏதாவது? இல்லை இல்லைனா சும்மா ஏதாவது காட்டுக்குள்ளே ட்ரக்கிங் மாதிரி? இல்லை இல்லை எனக்கு ஏதாவது பேசிக் ட்ரைனிங்? இல்லை எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை அப்படிங்கிறீங்க. எவ்வளோ தூரம் ஏறணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குறாரு. உச்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறீங்க. சரி தான் போ அப்படின்ட்டு, சரி ஓகே முதல்ல உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஒரு வாரத்துக்கு, அதுக்கப்புறமா உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன் சரியா அப்படிங்கிறாரு. நிஜமாவா? ஒரே வாரத்தில் முடியுமா அப்படின்னு கேட்க, நீ கோஆப்ரேட் பண்ணால் முடியும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் செம்ம ஹாப்பி. இருந்த மாதிரி பக்கத்தில் திரும்பி பார்த்து, பாட்டி இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம உச்சிக்கு போகிறோம் எவரெஸ்ட்டுக்கு அப்படிங்கிறீங்க. ஜேகே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இவங்க பாட்டி அப்படிங்கிறீங்க. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. அங்கே யாரும் இல்லைல்ல அப்படிங்கிறாரு. அவங்க உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாங்க, அவங்க என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாங்க. பாட்டி இவர் தான் என்னோடய கைடு. இல்லை நம்மளோட கைடு, நம்மளை பத்திரமா கூட்டு போக போகிறாரு அப்படின்னு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. அந்த பக்கம் ஜேகே, ஒரு வேளை மனநலக்கு இது சரியில்லையா அந்த பொண்ணுக்கு, கூப்பிட்டு போகலாமா இல்லை ஃபஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட் எதாவது எடுக்கலாமா அப்படியெல்லாம் யோசிக்கிறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும், என்னை கோச் பண்ணுங்கள், ட்ரீட் பண்ணுங்கள், ஐயோ டீச் பண்ணுங்கள் அப்படிங்கிறீங்க. இல்லை இன்றைக்கி ரெஸ்டடு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே போஜன காட்டில் படுத்துக்கிறீங்க. ஹலோ ரெஸ்டடுனா அப்படி இல்லை அப்படிங்கவும், வேறு எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல வெளில போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே போகிறாங்க, ஸோ என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு பாரு. கொஞ்சம் பேர்த்து கூட பேசு, சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக ஃபஸ்ட்டு ஜெல் ஆகு. இதுதான் உனக்கு இந்த 2 நாளுக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறாரு. மலையாளத்துக்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னால் ஃப்ரெண்டாகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, நீங்கள் நிஜமாவே கைடா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு கடுப்பாகுது, என்னடா ஓவராக பேசுகிறான்ட்டு. சொன்னதை மட்டும் செய் அப்படிங்கிறாரு. இத்தனை பேர்த்து கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக அப்படிங்கிறாரு. இத்தனை பேர்த்து கூட நான் எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே 2 பாக்கெட்லேயும் பேண்ட்டு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. பின்னாடி ஜேகே வந்து நின்றுட்டு, பார்த்தது போதும் போயிட்டு யார்கிட்டயாவது பேசு அப்படிங்கிறாரு. சடனாக பேச சொன்னா அப்படிங்கிறீங்க. என்கிட்ட வந்து சடனாக தானே பேசுனேன் அப்படின்னு கேட்பாரா. அது உங்களை எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அப்படிங்கிறாரு. இல்லை உங்களை தான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்த்தேன்னா அதனால வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் அவங்ககிட்டயும் பேசலாம், தப்பு இல்லை, போய் பேசு அப்படிங்கிறாரு. எந்த ஊர்லடா இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, கிறுக்கனை குழந்தை என்னை தலையில் கட்டிட்டாங்களா, கொடுத்த காசெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, பாட்டி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இதில் பக்கத்தில் ஆளே இல்லாமல் தனியாக வேறு பேசிட்டு போகிறீங்களா. ஸோ இவளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாரு. ஸோ இப்போது அப்படியே தான் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு வாயை திறந்தாலே சண்டை போட தானே வரும். எப்படி அமைதியாக பேசுறதுன்ட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ரூடாக பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு இவன் என்னென்னு மூஞ்சி இப்படி வச்சுட்டு பேசுகிறான், நான் பொறுமையாக தானே பேசினேன் அப்படின்ட்டு. என்னோடய பேர் வயன் அப்படிங்க. அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிறான். இல்லைங்க அது வந்து என்னோடய பேர் வயன், அது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க, உனக்கு பேர் சொல்லிட்டு தான் இங்கே வந்தேனா, எனக்கு நாளைக்கு காலையில் நேரமாக எவரெஸ்ட் ஏறுறதுக்கு வேலை இருக்குது, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் போயிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் என் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் பேசணும், வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கான டைம் இல்லை அப்படின்ட்டு போவாரா. கடுப்பாயிடுச்சு. சொட்ட மாட்டேன் நில்லுடா அப்படிங்கிறீங்க. அவன் டக்குன்னு தலையை தொட்டு பார்க்குறான், லைட்டாக சொட்டதான். ஏய் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏண்டா சொட்ட, நானும் பார்க்குறேன் இவ்வளோ பொறுமையாக வந்து உன்கிட்ட நான் என்னை பற்றி சொன்னேன், ஆனால் நீ ஏதோ திட்டிட்டு போகிற, ஏண்டா சொட்ட அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்லாத அப்படிங்கிறான். ஆமாம் மண்டல பாதி விளக்கு விழுந்ததுக்கப்புறம் எதுக்குடா உனக்கு இப்போ எவரெஸ்ட் ஏறணும், உனக்கு என்ன தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவனும்
இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து சண்டை போடுற, நீ தானே வந்து அப்ரோச் பண்ண அப்படின்னு கேட்பானா. எனக்கு ஆசை பாரு இப்படி உலக அழக இவங்கிட்ட நான் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஏதோ என் கைடு வந்துட்டு பேச சொன்னான், எல்லாத்திட்டையும் பேசி ஃப்ரெண்ட் ஆகுன்னு, அதனால வந்தேன் சரியா. ஏதோ இவன் அழகில் மயங்கி வந்த மாதிரி. பாப்பா உனக்கு எவ்வளோ சொட்டையாக இருப்பா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே கையை கட்டி நின்றுட்டு முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு உங்களை. நீங்கள் அங்கே பேசிட்டு வந்துட்டீங்க, இங்கே வந்து இப்படி போன குட்டியாட்டம் அமைதியாக நின்றுக்க, என்ன பண்ண போங்க அப்படிங்கிறாரு. அது பேசுனேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சண்டை போட்டு வந்திருக்க அப்படிங்கிறாரா. இங்கே பாருங்க உங்கள் பேர் என்ன முதல்ல அப்படின்னு நீங்கள் ஜேகே கிட்டே கேட்க, ஜேகே அப்படிம்பாரு. இங்கே பாரு ஜேகே, எனக்கு புரியலை. நான் உன்னை எவரெஸ்ட் ஏறுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ண சொன்னேன், கைட் பண்ண சொன்னேன். போய் கண்டவங்கிட்ட எல்லாம் பேசுங்கிற, எனக்கு புரியலடா அப்படிங்கவும், டாவா அப்படிங்கிறாரு. ஆமாடா புரியல, என்ன பொண்ணுக்கு உனக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன்ல, மரியாதையா என்ன சீக்கிரமாக எவரெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கிட்ட கை வச்சு செத்தடா அப்படிங்கிற மாதிரி காட்டுறீங்க. அவரும் இதுக்கெல்லாம் ஆசார ஆள் கிடையாது போல் அப்படி உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படி கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு அப்படியே பார்க்க, ஏய் முட்டாளா நீ, இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் அப்படிம்பீங்க, ஏன்னா அவ்வளோ க்ளோஸில் நிற்பார். இல்லை இதுக்கு முன்னாடி நீ எந்த மலையும் ஏறினதில்லை, உனக்கு நீங்கள் யாரையுமே தெரியாது. ஒரு வேளை நீ மேலே ஏறிட்டு இருக்கப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறேன்னு வை. இல்லை நான் வந்துட்டு எங்காவது மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ மட்டும்தான் இருக்க, யார்கிட்ட ஹெல்ப் கேட்ப? உன் கூட யாராவது வந்திருந்தாங்கன்னா ஹெல்ப் கேட்கலாம், அவங்க உன்னை பார்த்துக்குவாங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த மலையில் அமாவை சர்வைவ் ஆகிறதே கஷ்டம். அதுவும் மேலே போக போக எல்லாம் ரொம்ப -டிகிரியில் இருக்கும். காற்று புயல்னு திடீர்னு வரும், புரியுதா? அந்த இடத்துல அமாவை சர்வே பண்ணுறது தான் பார்ப்பானே தவிர அடுத்தவங்களை காப்பாற்ற நினைக்கிறது 0.1% தான் இருக்குது. அப்போது நீ எல்லாத்துக்கிட்டேயும் நீ கொஞ்சமாவது ஃப்ரெண்ட்லியாக பேசுனீன்னா கொஞ்சம் அவங்களோட மனசுக்கு ஓகே அவளை கொஞ்சம் சேவ் பண்ணணுன்னு தோணும். அதுக்காக தான் நான் சொன்னேன், புரியுதா? மற்றபடி இந்த மாதிரி போய் சண்டை போட்டு வந்தீங்கன்னா நீ நல்லாவே இருந்தால் கூட 8 வாஸ் தள்ளிட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் உங்கள் கேரக்டர் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம தப்பாக இருந்தாலும் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோமே, அப்படி தான். இப்போ அதுக்கு என்ன, உனக்கு என்ன ஆக போகுது, உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ என் கூட இரு, என்னால் யார்ட்டி பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் காட்டில் போய் மறுபடியும் உட்காந்துக்கிறீங்க. எங்கிருந்துடா வந்தா இவன் திடீர்னு புத்தளை மலைச்ச காலா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே உள்ள வந்து உட்காந்துப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல, போயிட்டு அங்கே நூடுல்ஸ் இருக்கும் பாரு, எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. நூடுல்ஸ் தானா அப்படின்னு கேட்க, எங்கெல்லாம் அது கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிம்பாரு. ஏன் பஞ்சமா அப்படின்னு கேட்குறீங்க? இங்கே எவனையும் மேலே கொண்டு வந்து விற்பான், கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும், இவ்வளோ தூரம் கொண்டு வர வேணாம், எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியுமா, இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிட்டு பழகு, எல்லாத்தையும் காலி பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் நம்ம டீம்மேட் எல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவரும் இப்போதைக்கு நீ மட்டும்தான் அப்படிங்கிறாரு. ஏன் நீ என்ன அவ்வளோ மோசமான கைடா, யாரும் உனக்கு வரலையா அப்படின்னு கேட்க, வாயிலே போட்டுனா பாரு, நானும் பார்க்குறேன், வந்தால் பிடிச்சி ஓவராக பேசிகிட்டே இருக்க, ஏதோ புதுசாக இருக்கிறியன்னு சொல்லிட்டு விட்டா ரொம்ப வாய் நீளுது அப்படிங்கிறாரு. நீங்களும் சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வாய் உடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கை இருக்குது, திருப்பவும் வாய் உடைச்சிருவேன், சொல்லு, ஏன் உங்ககிட்ட யாரும் வரலை, நான் தான் வந்து தெரியாமல் சிக்கிட்டணும் அப்படிங்கிறீங்க. எருமை, இப்போ தான் நேற்று தான் எனக்கு ஒரு பேட்ச் முடிஞ்சு, நான் ரெஸ்ட்டில் இருந்தேன், சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே ஒன்று அனுப்பிட்டாங்க, அதுவும் இப்போ எனக்கு நீ மட்டும்தான் அப்படிங்கிறாரு. உனக்கு நான் மட்டும்தானா அப்படின்னு கேட்க, ஏய் நான் அப்படி சொல்லலை, உனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நிறையா டீம் கூட போனேன் அப்படின்னா நான் அவங்கள பார்க்குறதா உன்னை பார்க்குறதான்னு தெரியாது, அதனால் உன்னை சோலோவாக கூட்டிகிட்டு போகணும், இப்போதைக்கு எனக்கு அதுக்கு தான் நீ அத்தனை ஃபீஸ் கட்டியிருக்க அப்படிங்கிறாரு. ஓஹோ அப்போ நீயும் நானும் மட்டும்தானா அப்படிங்கிறீங்க. ஒரு மாதிரி அதுக்கே நீ ஒரு மாதிரி நெளிகிற அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லையே, சரி ஓகே, இந்த குளிரில் கூட நீ எப்படி வெறும் டிஷர்ட்டோடு நிற்கிற, அதுவும் ஸ்லீவ் கூட ஆஃப் தான் இருக்குது அப்படின்னு கேட்க, பழகிடுச்சு அப்படிம்பாரு. அப்புறம் நீங்களும் அப்படியே போட்டுக்க ஸ்வெட்டரில் டக்கு டக்குன்னு கழட்ட, கருமம் என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. நானும் பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே மொத்தத்தையும் எல்லாம் கழட்டிட்டு, அதாவது மொத்தம்னா இந்த ஸ்வெட்டர்லாம் இருக்கும், ஸோ எல்லாமே ஸ்வெட்டர் எல்லாமே கழட்டிட்டு வெளியே ஒரு டிஷர்ட் உள்ள போட்டிருப்பீங்க, அதோட போயிட்டு வெளியே நிற்கிறீங்க. சொல்கிறாரு வேணாம் அப்படின்னு,
என்னால் முடியும் அப்படின்ட்டு போயிருப்பீங்க. போய் 2 செகண்ட் கூட இல்லை, அச்சு 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 அச்சுன்னு தும்மிட்டு ஒரே ஓட்டமாக உள்ளே ஓடி வந்து அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படி சிரிச்சிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்காரா. ஸோ இப்படி தான் உங்களோட ட்ரைனிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ இது வந்துட்டு பேஸில் இருக்கிறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு பேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போகணும். அதாவது அடிவாரத்தில் இருப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பேஸ் 1 பேஸ் 2ன்னு இருக்கும். ஸோ இது வந்துட்டு பேஸு. இங்கே வந்துட்டு எல்லா டீமும் இருப்பாங்க. அதாவது மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. மேபி உங்களோட ஃபேமிலி கூட இந்த இடத்துல வந்துட்டு இருக்கலாம். பட் பேஸ் 1 2 3 4ன்னு போகிறப்போ நிறையா பேஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நிறையா பேஸ் தாண்டி போகணும். நீங்கள் நிஜமாகவே ஜெகே நாளைக்கு நம்ம ஃபஸ்ட் பேஸ் போகிறோமா அப்படின்னு கேட்க, ஆமாம் போகிறப்போ உனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரீச் பண்ணுறேன், கவனமாக கேட்கணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் செம்ம ஹாப்பி ஆயிடுது. உடனே திரும்பி, பாட்டி இந்த மாதம் நிறைவேற போகுது அப்படிங்கிறீங்க. யார்ட்டடி தனியாக பேசிகிட்டு இருக்கிற அடிக்கடி அப்படிம்பாரு. என் பாட்டி தான் அப்படிம்பீங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்பாத. மேபி அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட பிளெஸ்ஸிங் உனக்கு இருக்கலாம். பட் ஆன்மா அதெல்லாம் போய் சும்மா அவங்க இருக்கிற மாதிரி நினச்சிக்காத அப்படிங்கிறாரு. ஏய் போடா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இவனெல்லாம் மாற்ற முடியாது, பைத்தியம் கிடையாது, ஆனால் எனக்கு வேணால் பைத்தியம் ஆகலாம், அந்த ஸ்டேஜில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துப்பாரு. நீங்களும் ஒரு பேர் பக்கத்தில் படுத்துக்க. இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. குளிர்து அப்படிங்கிறீங்க, அதுக்குன்னு இப்படி தானா அப்படின்னு கேட்பாரு. ஏன் என்னப்போ உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏண்டி நானே இப்படி எவரெஸ்ட் ஏறிட்டுருக்கேன், யாராவது என்னை நம்பி லவ் பண்ணுவாங்களா? போகிற போக்கில் திடீர்னு போய் சேர்ந்துட்டுனா அவங்க லைஃப் வேஸ்ட்டாக போயிடாது. ஸோ யாரும் கிடையாது அப்படிங்க. பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறீங்க. விட்டனா பாரு, லவ்வே இங்கே வைக்கலையா, பொண்டாட்டிக்கு போயிட்டா அப்படிங்கவும், சரி நான் இருக்கல அப்படிம்பிங்க. எது அப்படிங்கிறாரு. உனக்கு தான் லவ்வரும் இல்லை பொண்டாட்டியும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு வெக்கமாகவே இல்லையா, பொசுக்குன்னு இப்படி வந்து கேட்குற அப்படிங்க. என் பாட்டி தான் சொன்னாங்க, இந்த பையன் தான் உனக்கு ஏற்ற பையன், இவனை கல்யாணம் பண்ணிக்கிருக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கேட்குறேன், நானா ஒன்றுங்கிட்ட வழியில் அப்படிங்கிறீங்க. முதல்ல தள்ளிப்படு அப்படிம்பாரு. உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவரை அட்மிட் பண்ணுறதை விடவே முடியல. அப்படியே பேனு வாய்ப்பு வந்து பார்த்துட்டே இருக்க. அவருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்டே பிடிச்சிருக்கும். ஒரு மாதிரி வந்துட்டு கீழே படுத்து பறந்துட்டு இருந்திருப்பீங்கள்ல, அந்த சாஷ்டாங்கமாக விழுந்து சாமி கும்பிட்டு இருந்திருப்பீங்கள்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நின்றுருப்பார். ஸோ உங்களை பார்த்ததும் பிடிச்சிருக்கும். பட்டு நீங்கள் உங்கள் அளவுக்கு அவர் ஃபாஸ்ட்டு கிடையாது. ஸோ அப்படியே வந்துட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்க. நீங்களும் தூங்கிட்டான் போல், அதான் யாரும் இல்லைல்ல, நான் தான் இருக்கேன் லைஃப் லாங் அப்படின்னு சொல்கிறேன்ல, நம்ப மாட்டானா, நம்பிக்கையே இல்லை இந்த பசங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலேயே எழுப்பி நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிப்பீங்க. ஸோ அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அவர் அப்படியே தூக்கத்தில் உங்களை ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்க, பரவாயில்ல தூக்கத்துலையாவது கட்டி பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவர் செஸ்ட்லேயே போய் தலையை வச்சு படுத்துருப்பீங்க. இப்படியே தான் விடியுது. ஸோ ஜெகே வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி கொரட்டை விடுறா பாருன்ட்டு, எந்திரி அப்படிங்கிறாரு. எங்கே இருக்க, எவரெஸ்ட்டுக்கு மேலே வந்துட்டுனா, பாட்டி இங்கே வா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எவரெஸ்ட் வந்துட்டேன், என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெணாத்த அப்படியே அவர் உங்களை போட்டு ஒரு உழுக்குழுக்கிறாரு. அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சா, இங்கே தான் பேஸில் இருக்கீங்க, இன்னும் நீ ஃபஸ்ட்டு பேஸுக்கு கூட போகல, அதுக்குள்ளே எவரெஸ்ட் உச்சிக்கு போயிட்டியா நீ, இதில் ஃபோட்டோ வேறையா அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு அதே ஞாபகம், ஏன் நேரத்தில் எழுப்புறது, கொஞ்ச நேரம் தூங்க விட அப்படிங்க. இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி போகணும், அப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் பேஸ்க்கு சீக்கிரம் போக முடியும், ரொம்ப வெயிலுக்கு இது அதிகமாக அடிக்கிற மாதிரியோ இல்லை புயலுக்கு இது வந்தாலும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயே டக்குன்னு கிளம்புறீங்க. ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக கிளம்பி முடிச்சுட்டு வந்து நிற்க ஜெகே வந்துட்டு போகலாமா அப்படிங்கிறாரு. நீ கூட வந்தா எங்கே வேணால் வருவேன் அப்படின்னு சொல்லவும், மொக்கப்படாதவா அப்படிங்கிறாரு. இவங்கிட்ட ஒரு டைலாக் பேச முடியல, காதல் வசனால நான் யார்கிட்ட பேச முடியும், இவங்ககிட்ட தானே பேச முடியும். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பேசுறதுனால எதுவும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காத, இதெல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே பின்னாடி நடக்க அவர் அப்படியே சிரிச்சுட்டே முன்னாடி நடப்பார்.
அப்போது அந்த ஃபஸ்ட் பேஸ் ஏறுறதுக்கான இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ முன்னாடி நாளே அந்த இதுகள்லாம் போயிட்டு செட் பண்ணி வைக்கணும். அதாவது எல்லா பக்கமும் வந்துட்டு இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் சிலிண்டர் வைக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ப்ராசஸ். ஏன்னா சடனாக ஏதாவதுன்னா நமக்கு அங்கே வேணும். போக 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 ஆக்சிஜன் லெவல் குறையும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஆக்சிஜன் ட்ரம் சிலிண்டர் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஒன்று கேரியும் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அந்த பேஸில் வந்துட்டு அங்கங்கே அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் முன்னாடி நாளே கொண்டு போயிட்டு வச்சுருவாங்க. அதாவது ஜேகே வந்துட்டு கைடாக இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே 2-3 பேர் வேலை செய்வாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஏற்பாடெலாம் பண்ணி வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி தான் எல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சாச்சு. இவர் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு எல்லாம் வெஸ்டிங்களான்னு வச்சாச்சு அப்படின்னு சொல்லவும், இப்போது இவங்க போகிறதுக்கான பாத்தெல்லாம் வந்துட்டு இவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் ஜேகே ஃபஸ்ட் அடி வந்துட்டு எடுத்து வைக்கணும். இது உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போ அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது, உங்களுக்கு பயமாக இருக்குது. ஜேகே அப்படிங்க, நான் கூட தான் இருக்கேன் போ அப்படிம்பாரு. 2 பேரும் ஒன்றா எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இதனோட கனவுன்னு சொன்னல, நீ மட்டும் ஒரு அடி நீ முதல்ல எடுத்து வை, அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு அதாவது தனியாக இது பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேனே தெரியல. ஏன்னா உங்களோட கோல் வந்துட்டு இப்போது நிறைவேறிட்டுருக்குல்ல, அதுதான் ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் கலங்கி வர இவெல்லாம் இப்படி அழுகிறா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஸோ நீங்கள் இப்போ வா நீயும் எடுத்துவே அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒன்றா நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போது மவுண்டனில் எப்படி ஏறுவாங்கன்னா ஒரு மாதிரி ரோப்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சி அப்படியே ஏறணும். அப்புறம் கையில் ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்துட்டு அந்த மலை எல்லாம் இருக்கும்ல, அதாவது ஐஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் வச்சு அப்படி இது பண்ணுவாங்க. அதாவது சில இடத்துல மட்டும், பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துட்டு போகிறதுக்கான இதே வந்துட்டு போட்டிருப்பாங்க. மவுண்டன் ஏறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஒரு மாதிரி பாத்தெலாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு கயிறுலாம் லைட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சி ஏறுறதுக்கு, ஏன்னா அது செங்குத்தாக இருக்கும்ல, ஸோ அதனால் ஸோ அப்படியே பிடிச்சி அப்படியே 2 பேரும் ஏறி போயிட்டுருக்குறீங்க. நீங்கள் முன்னாடி போக பின்னாடி ஜேகே அப்படியே உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டுருப்பாரு. ஸோ ஒரு வழியாக அந்த ஃபஸ்ட்டு பேஸ்க்கு போகிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு மூச்செல்லாம் முட்டுது. ஐயோ அம்மா முடியலடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போகவும் மேலே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பேஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஷூ இருக்குல்ல, ஸோ அந்த பூட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முள்ளாக இருக்க மாதிரி கீழே ஓகே. ஸோ கீழே ஃப்ளாட்டாக இருக்காது, ஒரு மாதிரி நல்லா முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த பனிக்கட்டியில் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது அது வந்துட்டு அது கிராப் பண்ணி பிடிக்கணும். ஸோ ஃப்ளாட்டாக நைஸாக இருந்துச்சு அப்படின்னா சறுக்கிட்டு கீழே தான் விழணும். ஸோ அதனால் அதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஷூ வந்துட்டு ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அதான் போட்டிருப்பீங்க. அண்ட் நீங்கள் எப்படி கவர் பண்ணியிருப்பீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபேஸ் எதுவுமே வெளில தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பேஸ்க்கு போனதுமே செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜேகே 2 பேர் மூஞ்சே தெரியல, ஏதோ வந்துட்டு விண்வெளியில் இருக்கிற மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் ஷூட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் அப்படியே ஓடி போய்ட்டு 2 பேரும் ஒரே மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ ஓடி போய்ட்டு ஜேகேவை ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. இப்போ 2 பேரும் தலையில் போட்டிருக்க அந்த இதெல்லாம் இருக்கும், ஹெல்மெட் மாதிரி அதெல்லாமே கழட்டிட்டு அந்த கிளாஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வேறு வெயிட்டு அதை எப்படி இறக்கி வச்சுட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்காக கேம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. ரொம்ப குளிர்து. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவர் வந்துட்டு காஃபி போட்டு கொடுக்குறாரு. குடிச்சிட்டே ஃபஸ்ட்டா இதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, நான் என்றைக்கு அங்கே வரைக்கும் ஏறுவேன் அப்படிங்க. இதுவே நீ இவ்வளோ சீக்கிரம் ஏறிட்ட, ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்துட்டு இந்த மாதிரி மவுண்ட் ஏறுற அப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற மாட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ப்ராமிஸாக 1 டே ஆகிடும்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. அப்போது நான் சீக்கிரமாக ஏறிட்டேனா அப்படின்னு நீங்கள் செம்ம ஹாப்பி ஆகிடுறீங்க. அப்போது வந்துட்டு உங்கள் ஷூட் வந்து பார்க்குறீங்க. ஜேகே எனக்கு இந்த கலர் பிடிக்கல, எனக்கு ஒயிட் கலர் தான் பிடிக்கும், ஒயிட் கலர் ஷூட் எனக்கு ப்ரிஃபர் பண்ணி தரியா, ரெடி பண்ணி தரியா அப்படின்னு கேட்க, பைத்தியமா நீ, நம்ம ஏறுறது பனிமலை, அதுவும் வெள்ளை, நீயும் வெள்ளை கலர் ட்ரெஸ் பண்ணிக்கிற அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா நீ இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? மேபி பிளாக்கு ரெட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்னு போட்டினா கண்டிப்பாக, அதாவது டிஃப்ரெண்ட் கலரில் போட்டோன்னா நம்ம எங்கேயாவது ஸ்டக் ஆகிட்டா கூட அங்கே யாரோ இருக்காங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சு ஹெல்ப் கிடைக்கும். வெள்ளை கலரே போட்டு போனேன்னா பனி கலர்லேயே கிடப்பேன், ஒருத்தருக்கும் தெரியாது, உன்னை மிதிச்சுட்டு தான் போவாங்க, பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ ஃபிலாசபி ஏன்டா பேசுகிற அப்படிங்கிறீங்க. இல்லை நீ கேட்டையே மறுபடி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இப்போவே அப்படிங்கிறாரா. ஸோ அப்படி தான் 2 பேரும் வந்துட்டு அப்படியே அங்கேயே படுத்து தூங்கியிருப்பீங்க. கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும்.
இப்போது இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்தடுத்து சொல்லிவிட்டு, அதாவது கீழே வந்துட்டு அந்த பேஸ் கேம்ப் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே வந்துட்டு அங்கங்கே பேஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே பேஸில் அப்புறம் நீங்கள் போகிறப்போ வாக்கி டாக்கி இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாத்துலேயும் கனெக்ட்லேயே இருப்பாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அனுப்பி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்துட்டு அந்த எமர்ஜென்சி டீம், மெடிக்கல் டீம் எல்லாருமே கீழே பேஸில் இருப்பாங்க. ஸோ இப்போது அப்படியே தான் மேலே வந்துட்டு போயிட்டுருக்கிறீங்க. அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தான் போனீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு எவரெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஒரு வழியாக ஒரு 2 நாள் ஆகிடுது நீங்கள் அங்கே போகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ரெஸ்ட் எடுத்து கூப்பிட்டு போவார். இப்போது போயாச்சு. லிட்ரலி நீங்கள் ஒரு இந்த கேம்ப் முடிச்சு, அதாவது இந்த பேஸ் முடிஞ்சுன்னா அடுத்த பேஸ் வந்துட்டு போகணும். ஸோ அது வந்துட்டு பேஸ் கிடையாது, எவரெஸ்ட்டு. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே -டிகிரி, ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் டைரெக்டாக ரொம்ப காற்றெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்துட்டு ஜேகே வந்து உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்களும் ஏன் இப்படி பார்க்குற அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படிம்பாரா. ஸோ நாளைக்கு தானே போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்க அப்படிம்பாரு. இப்போ 2 பேரும் வந்துட்டு ரெடி ஆகிட்டீங்க. அந்த பேஸ் கேம்பில் இருக்கிறாங்களோ, ஸோ அவங்ககிட்ட ஃபுல்லாக பேசிட்டாரு ஜேகே. எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ஜேகே வந்துட்டு கேட்குறாரு, நாளைக்கு போகலாமா, இல்லை டைம் ஏதாவது இந்த புயல் ஏதாவது இருக்கா, கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும் அவங்க பார்க்குறாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காற்று எதுவுமே இல்லை. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் காற்று அடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்பவே டேஞ்சரஸான இடம். அந்த மாதிரி புயல் மட்டும் வந்துச்சு, காற்று வந்துச்சு அப்படின்னா சர்வே பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ வெளில வந்து பாருங்கள், எல்லாருமே அந்த கேம்பில் இருப்பாங்களோ, ஸோ அந்த டென்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வெளில பார்க்குறாங்க. வெளில பார்க்குறப்போ வந்துட்டு ஃபுல்லாக அமைதியாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஜேகே வந்துட்டு இங்கே இந்த மாதிரி தான் இருக்குது, எதுக்கும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் நல்லா செக் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க, இங்கே இந்த மாதிரி எதுவுமே வரக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு எதுவும் வராது. நீங்கள் அந்த டைமுக்குள்ளே மதியத்துக்குள்ளே சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க, ரிட்டன் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கிளம்புறீங்க. அப்போது என்னன்னு தெரில, இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு எப்படின்னா இந்த 2-3 நாளுமே நீங்கள் ஜேகே கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பேச ட்ரை பண்ணுவீங்க. அவர் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப இதெல்லாம் அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அவளை கூப்பிட்டு போயிட்டு வரணும், அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வைக்கும்போது 2 பேரும் ஒன்றா எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுறாருன்னா உங்களை அப்படியே தூக்கிடுவார். ஸோ ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் மேலே ஏறி நிற்க, அதாவது ஃப்ளாட்டாக இருக்குல்ல அந்த இடத்துல அந்த டென்ட்டு விட்டு வெளில வரும்போது, ஸோ ஒன்றாவே பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை தூக்கிட்டு தான் டென்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வராரு. உங்களுக்கு நான் வைக்கும். ஸோ அப்படியே இறங்கிட்டு அவரை ஹக் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி அதை கிஸ் பண்ணிப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி க்யூட்டாக அவங்க மொமெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. இப்போது ஓகே போதும், இங்கே வரைக்கும் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ ஜேகே சிரிச்சுட்டே சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் மேலே ஏறி போயிட்டுருக்குறீங்க. போயிட்டே இருக்கும்போது அவ்வளோதான், ஒரு கொஞ்சம் தூரம் போனால் வந்துட்டு கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் தான். ஸோ போனீங்க அப்படின்னா எவரெஸ்ட் பார்த்துடலாம். இப்போது உங்கள் கிட்டே வந்துட்டு ஜேகே கேட்குறாரு, ஹிண்டி எப்போ பார்த்தாலும் தனியாக பேசிகிட்டே இருப்பியே, நிஜமாவும் பாட்டி இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்பாரு. ப்ராமிஸாக இருக்காங்க அப்படிங்கவும் இப்போ இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இல்லை, ஆனால் எனக்காக மேலே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேர் பேசிகிட்டே போயிட்டுருக்க. நீங்களும் வாயை உடச்சிட்டு வேண்டா அப்படிம்பீங்க. என்னடி பேர் தான் நல்லா ஒயன்னு வச்சுருக்க, ஆனால் நீ இருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த முனிமா ரங்கம்மா அந்த கேரக்டரில் இருக்குடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ரங்கம்மாவா, முட்டனா பாரு என் பேர் ஒயன் எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது அப்படிங்கிறீங்க. வாயை திறக்க வரைக்கும் தான் நீ ஸ்டைலாக இருக்க, வாயை திறந்துட்டினா அவ்வளோதான், உனக்கெல்லாம் வந்துட்டு இந்த பேர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராங்கி ரங்கம்மா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டே வராரு. நீங்கள் இரிட்டேட் ஆகுறீங்க, வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. ஸோ அவருக்கு உங்களை இப்படி டீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஜேகே வழி ஃபுல்லாக உங்களுக்கு டீஸ் பண்ணிட்டே வருவார். நீங்களும் இவன் கொல்றான், எனக்கு இந்த பேர் பிடிக்கல அப்படிங்க, நான் உன்னை இப்படி தான் கூப்பிட்டு போகிறேன், ஏய் அப்படின்ட்டே வருவார். சீஃபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முன்னாடி நடந்து போயிட்டுருப்பீங்க. அப்போது என்னன்னு தெரியல, சடனாக வந்துட்டு ஜேகே அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்ன அப்படிங்கிறாரு. இல்லை, இவ்வளோ மேலே ஏறி வந்தோம், பேஸெல்லாம் தாண்டி வந்தோம், அப்போல்லாம் ஒரு மாதிரி இல்லை, பட் இப்போ மட்டும் பாரு அந்த இடத்துல ஏதோ புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு க்ளவுடா அப்படின்னு கேட்குறீங்க.
எதை சொல்கிறா இங்கே எந்த க்ளவுடுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஆக்சுவலாக அது புயல். ஓகேவா, க்ளவுடு கிடையாது. அப்படியே காற்று வந்துட்டு அப்படியே அந்த ஐஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பனிக்கட்டி அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அரிச்செடுத்து வந்துட்டுருக்குது. அவ்வளோதான், எங்கள் ஜேகேக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ வாக்கிட்டாக்கி எடுத்து எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ எங்கள் புயல் வருது, நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கொஞ்சம் எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் தான். அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. வரக்கு சான்ஸே இல்லை, நல்லா தான் பார்த்தோம் அப்படின்ட்டு பார்க்க இப்போ தான் நல்லா பார்க்குறாங்க. இது சடனாக வந்திருக்கு. ஸோ இப்போது அப்படியே வந்துட்டு உடனே வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்குல்ல, ஸோ ஒரு ஓரமாக, அதாவது மேலே போக 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 நீங்கள் நார்மலாக நடந்து போக முடியாது. ஒரு சின்ன பாத்து மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு சின்ன ஒரு மாதிரி ஏணி மாதிரி, தட் மீன்ஸ் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஏணியில். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு படம் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஹெவரெஸ்ட்னு ஒரு படம் இருக்குது, ஹாலிவுட் படம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நடந்து போகணும். அதில் தான் அப்படியே மலையை பிடிச்சி தான் நடந்து போகணும். ஒரு மாதிரி ரொம்பவே டயர்ட் வேறு ஆகிட்டு இருக்கிறீங்களா. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிற இடமா இருந்தால் கூட பரவாயில்ல, இப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ ஜேகே வந்துட்டு அவர் கையில் வச்சுருக்கிற, அதாவது கையில் ஒரு இது மாதிரி வச்சுருப்பாரு. ஸோ அது உங்கள் கையில் இருக்கிறதே சேர்த்து வாங்கிக்கிறாரு. அப்படி நீங்கள் பார்க்க உங்களை முன்னாடி நிற்க வச்சு அந்த அந்த பாறை இருக்குல்ல, ஸோ அந்த பாறையில் உங்களை முன்னாடி நிற்க வச்சு அவர் உங்களுக்கு பின்னாடி நின்று நல்லா அதை டைட்டாக அப்படியே நல்லா பஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு க்ரிப்பாக உங்களை பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் பிடிச்சா நீங்கள் விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா பிடிச்சிக்கிறாரு. கிட்டத்தட்ட அது வந்துட்டு உங்களால் பேலன்ஸே பண்ண முடியல ரெண்டு பேர்த்தாலையுமே. அந்த புயல் வந்துட்டு ஒரு மாதிரி வருது. ஸோ அதெல்லாம் அப்படியே உங்கள் மூஞ்சில் அதெல்லாம் இந்த காற்றெல்லாம் இருக்கும்ல, ஸோ பேலன்ஸே பண்ண முடியல. அந்த இதெல்லாம் ஆடுது, நீங்கள் நின்றுருக்க அந்த லேடர் எல்லாம் ஆடுது. அப்படி உங்களுக்கு செம்ம பயம், உயிரே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைப்பாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி புயல் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இது கிராஸ் பண்ணி போக வரைக்கும் எப்படியாவது வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பேஸ்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணுறாரு. எல்லாமே ஓகே தான். அந்த புயல் கிராஸ் ஆகி போகிற கடைசி நேரத்தில் அந்த கடைசியாக ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் போல். ஸோ சட்டுன்னு வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா, அந்த இவ்வளோ நேரம் அந்த ஆணி மாதிரி ஏதோ கையில் பிடிச்சி வச்சுருந்துருப்பார்ல, ஸோ அந்த மலையில் அது பிடுங்கிடுது. ஸோ பிடுங்கண்டும் அவருக்கு பேலன்ஸ் இல்லாமல் ஸோ அவர் அப்படியே கீழே விழ போக நீங்களும் சேர்ந்து விழ போயிடுறீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகே அப்படியே ஹக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரே ஒரு கையில் மேலே அந்த இது இருக்குல்ல, அந்த தொங்கிட்டு இருக்கிற அந்த சின்ன லேடர் இருக்குல்ல, ஸோ அதை பிடிச்சிட்ருக்காரு. ஸோ அதை பிடிச்சி மேலே ஏறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அவரால் பிடிக்கவே முடியல. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் நேரம் அவ்வளோ மேலே இருக்கும்போது சடனாக ஹெல்ப்புக்கு ஆளும் அனுப்புறது கஷ்டம். இப்போது நீங்கள் 2 பேரும் அப்படி வந்துட்டு அந்த இடத்துல தொங்க ஜேகே பார்க்குறாரு. ரொம்ப நேரம் ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்கவும் அது வந்துட்டு 2 பேர்த்தோட வெயிட்டை தாங்காது போல். ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ஒயன் நீ என்னால் உன்னை பிடிக்க முடியல, நீ இந்த பக்கம் பிடிக்கிறியா அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. 2 பேர்த்து வெயிட் அது தாங்காது. ஸோ அவர் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இந்த மாதிரி சொல்கிறாரு. அது உங்களுக்கு தெரியலை. நீங்கள் அழுகிறீங்க, ஏன் இப்படி பண்ணுற, நாங்கள் என்னால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அண்ணாந்து பார்க்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அதுக்குள்ளே உங்கள் கையெழுத்து அங்கே வச்சுருப்பாரு இது பிடின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் பார்க்குறீங்க. ஜேகே இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, நம்ம ஒன்றா தான் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்படி போகிற பொண்ணை ஒன்றா கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கையை விட்டுறாரு. அவ்வளோதான், உங்களுக்குனா உயிரே இல்லை. ஆனால் அடுத்த செகண்ட் வந்துட்டு அவரோட கையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரி தொங்கிட்டு தானே இருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகே அண்ணாந்து பார்க்குறாரு, நீங்களான்னு. நீங்கள் கிடையாது. ஸோ உங்களால் வந்துட்டு கையை கரெக்டாக பிடிக்க முடியல. நீங்கள் அப்படியே பயந்துட்டு அழுதுட்டு ஜேகே பார்க்க, அப்போது ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது, அவர் கை யாரோ பிடிச்சிருக்க மாதிரி. ஒரு மாதிரி ஷாக்காக அப்படி பார்க்குறாரு. நீங்கள் சைடில் திரும்பி பாட்டி ப்ளீஸ் அவர் காப்பாற்றுங்கிறீங்க. ஸோ அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு. இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவரால் நம்பவே முடியல இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் ஜேகே 2 பேரும் வந்துட்டு அப்படி கையை பிடிச்சி அப்படி தொங்குற மாதிரி இருக்குது. உங்களோட பாட்டி வந்துட்டு உங்களோட ஒரு கையும் அவரோட ஒரு கையும் அப்படி பிடிச்சி அப்படியே வந்துட்டு மேலே வரைக்கும் அப்படி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஒரு சேஃபான பிளேஸ் வரைக்கும். ஸோ அப்படியே தான் ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல் அடிச்சு போயிடுது. அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல 2 பேர்த்தையும் இப்படி தூக்கி போடுற மாதிரி இருக்குது. 2 பேரும் மூச்சு நாங்கள் விழுந்துட்டு, பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நான் பயந்துட்டு தெரியுமா, நீ ரொம்ப மோசம், நீ முதல்ல வரமாட்டியா, இப்படி உயிர் பயத்தை காட்டிட்டல்ல அப்படிங்கிறீங்க. ஆனால் அவர் மட்டும் கையை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஜேகே நான் சொன்னல, பாட்டி தான் காப்பாற்றுச்சு, ஆனால் நீ மோசம் பாட்டி, இவ்வளோ தூரம் விட்டு காப்பாற்றுற அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் அவங்க உங்களுக்கு எதோ சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்களும்
வர வர உனக்கு குசும்பு அதிகமாக போயிடுச்சு. இனிமேல் உன்ட்டு பேசவே மாட்டேன், செத்துட்டேன்னு நினச்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போது ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு, நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு அவருக்கு யாருமே தெரியலை. ஏன் எனக்கு எதுவுமே தெரியலை, ஆனால் இங்கே நடந்த விஷயம் உண்மை தானே அப்படிங்க. இப்போ ஜேகேவோட கன்னத்தில் அப்படி கை வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே அவரோட கன்னத்தில் கையை வச்சுக்க, நீங்கள் பாட்டி இப்போ எதுக்கு நீ போய் அவரை தொடுற அப்படிங்கிறீங்க. அவரும் தொடுறாங்களா அப்படின்னு கேட்க, உன் கன்னத்தை பிடிச்சிருக்காங்க என் பாட்டி, எனக்கு பொறாமையாக இருக்குது, நான் கூட இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை தெரியுமா அப்படிங்க. அப்போது அவர் கண்ணில் நல்லா அந்த கன்னத்தில் நல்லா ஃபீல் ஆகுது, ஏதோ கை படுற மாதிரி. ஸோ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறத அப்படியே சொல்லு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்ல, நீங்களும் அப்படின்ட்டுருப்பீங்க. என்னோடய பேத்தியை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னோடய பேத்தியை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க ஜேகே அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக பார்த்துப்பேன் அப்படிங்கிறாரு. சரி, நான் ஆசைப்பட்ட மாதிரியே என்னையும் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், என் பேத்தி இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அதையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்ல, பரவாயில்ல அப்படிம்பாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசான ஃபீலிங், இந்த மாதிரி விஷயத்தை நம்பாத ஒரு ஆள் அவருக்கு நடக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி தான். ஸோ அடுத்து வந்துட்டு, சரி ஓகே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, என்னோடய ஆசை எல்லாமே நிறைவேறிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோதான், நான் போகிறேன், இதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லவும், அப்போது ஆசை நிறைவேறிச்சா போயிடுவேன், நீ சொல்லியிருந்தா நான் இதை பண்ணி இருக்க மாட்டேன்ல அப்படிங்கிறீங்க. இல்லை, இது என் ஆசை அப்படின்னா நீ எவரெஸ்ட் வந்தது என் ஆசை இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னோடய முழு ஆசை உன்னை வாழ்க்கை முழுசா என்ன மாதிரியே ஒருத்தர் நல்லா பார்த்துக்கணும், நான் எப்படி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே மாதிரி உன் கூட இருந்தால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீ என்ன பண்ண போகிற, இப்போ போவாத அப்படின்னு அழுகிறீங்க. இல்லை, உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் கிடச்சிட்டான், என்றைக்கு அவனோட உயிர் முக்கியம் இல்லை, உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி கையை விட்டானோ அப்போவே நான் முடிஞ்சிச்சு, அதாவது எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இல்லைனாலும் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. அந்த எவரெஸ்ட்லேயே உங்களுக்கு நான் அழுகையாக வருது, கற்றுன்னு கத்துறீங்க. ஸோ நீங்கள் அழுகிறத பார்த்தா அவருக்கே கஷ்டமாக இருக்குது. நிஜமாக போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்க ஒரு மாதிரி அவருக்கு எமோஷனலாக இருக்கும். அவர் வந்து உங்களை ஹக் பண்ணிப்பார். ஸோ ஃபைனலாக நீங்கள் எவரெஸ்ட்டை ரீச் பண்ணிட்டீங்க. இப்போது அந்த எவரெஸ்ட்டில் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, ஸோ அழுதுட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஏன்னா பாட்டி கூட இல்லைல்ல. இப்படி நான் சந்தோஷமாக எடுக்க வேண்டிய ஃபோட்டோலாம் அழுதுட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அது உங்களுக்கு மெமரிஸ் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இப்போது அங்கே நாங்கள் இருந்து அப்படி கீழே வரீங்க. ஸோ கீழே வந்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஸோ அப்படி தான் ஃபைனலாக பேஸ்க்கே வந்துட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கு. எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவளை கூப்பிட்டு போயிட்டு வந்த, எந்நேரம் வாயடிச்சிட்டே இருந்திருப்பாளே அப்படிங்க. எப்படி வந்தனா, முதல்ல எப்படி உயிரோடு இருக்கிறோன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தில் எல்லாத்துட்டையும் சொல்ல எல்லாத்துக்கும் அப்படி கூஸ் பம்ப் ஆகுது. அப்போ இனிமேல் உன் பாட்டி அவள்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அபசங்குணம் பிடிச்ச மாதிரி? என் பாட்டி மேலே இருக்காங்க, யாராவதுக்கு இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுதான் நான் இருக்க வேண்டிய இடம், இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது, ஸோ இதையே ஆசையாக நினச்சி கனவாக நினச்சி இங்கே வரவங்களை நான் பாதுகாக்கணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு உதவி பண்ணேன், நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு கரைஞ்சி போகிற மாதிரி ஸ்டே ஆகியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆன்மா அங்கேயே ஸ்டக் ஆகியிருந்திருக்கும். ஸோ அதான் சொல்கிறீங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே போனால் உன் பாட்டிக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போது டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. யார் போனாலுமே அங்கே உங்களோட பாட்டியோட ஃபோட்டோ அங்கே இருக்கும். ஸோ ஜேகே தான் அங்கே சொல்லி வைக்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எந்த ஒரு அசம்பாவிதமும் அந்த மேலே கடைசி பேஸில் மட்டும் நடக்காது. எல்லோரும் அங்கே போகிறவங்க வந்துட்டு சேஃபாக தான் வருவாங்க. எந்த இடத்துல நீங்கள் அந்த கடைசியாக அந்த எவரெஸ்ட் உச்சிக்கிட்ட வந்துட்டு நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பட் உயிரோடு வந்துடுவாங்க. எல்லோரும் வந்துட்டு அதை நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டியை சாமி மாதிரி நினச்சி கும்பிட்டுட்டு தான் போவாங்க கீழே இருந்தே. இப்படியே தான் பல வருஷம் அப்படியே பறந்து போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முடிஞ்சு நீங்கள் ஜேகேவோட மடியில் படுத்துட்டு அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு எதுவும் சாப்பாடு கிரேப்ஸ் மாதிரி ஊட்டிகிட்ருக்காரு. அப்போது அப்பா அப்படின்னு சொல்லி சத்தம். அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. என்னை எப்போ அங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் டக்குன்னு நினச்சி உட்காந்துட்டு, ஏய் பாயாடி, அறிவில் உனக்கு பொட்டப்பிள்ளை தானே, உனக்கு இப்போ மலைக்கெல்லாம் ஏறணும்னு ஏதாவது ஆசைப்படுறியா என்ன, அங்கெல்லாம் போகக்கூடாது, ரொம்ப ஆபத்தான இடம் அப்படிங்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்க,
இல்லை, என் அம்மா அப்போ சொன்னது என்னன்னு தப்புன்னு தோணுச்சு. பட் இப்போ நான் அம்மா இல்லையா, இதெல்லாம் தப்பு கிடையாது. என் பொண்ணோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கா. பேரு சிமி தான். இங்கே பாரு சிமி, அடங்கி ஒழுக்கமாக இருந்து பழகு, அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ வேறு ஏதாவது வேலைக்கு போ, படி அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, ஒரு தடவையாவது நாங்கள் ஏறி ஆகணும். பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அங்கே போகக்கூடாதுங்கிற. அதெல்லாம் என் கொள்ளுப்பாட்டி மேலே இருக்காங்க, என்னை பத்திரமா பார்த்துப்பாங்க, ஊரே நம்புது, உனக்கு என்ன விடுறதுக்கு அப்படிங்கிறா. ஸோ இப்படி தான் உங்களோட ஆசை அடுத்து அவளுக்கு தொடர்ந்துச்சு போல, தொத்திக்கிச்சு, இப்படியே தான். ஸோ அவளும் வந்து நான் போகிறேன்னு சொல்லுவா. ஜேகேவும் நீ பத்திரமா போயிட்டு வா அப்படிம்பாரு. அப்போ நீ கூட்டு போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, ஏய் அவள் ஏன் பொண்ணு, சின்ன வயசுலேருந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அவள் ஒரு கைடாக மாற போகிறா, அவள் போயிட்டு வரட்டும், அவளோட விஷயம் என்னவோ அதை நான் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண விடுவேன், உனக்கு தான் ஒன்றுமே தெரியாது, ஸோ உனக்கு நான் கைடாக வந்தேன், அவளே ஒரு கைடாக போகிறா, அவள் தனியாக முதல்ல போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாரு. இது பொட்டப்பிள்ளையே தனியாக அந்த மலை மேலே அனுப்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் வந்துட்டு ஏதோ கையில் கிடச்சிருக்கும், அதை எடுத்து ஜேகே தலையில் போடுறது மாதிரி இப்படி நின்றுட்டுருப்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு டக்குன்னு அப்படியே கையை பிடிச்சிப்பாரு. ஸோ இப்போ 2 பேத்துக்கும் வயசெல்லாம் ஆகிடுச்சு, பிள்ளைக்கு 20 வயசு ஆக போதில்லை, ஸோ உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 40-50 வயசு இருக்கும். அப்படியே பார்க்குறீங்க. எதுக்கு இப்போ கை பிடிக்கிற அப்படின்னு கேட்க, எதுக்கு இப்போ கை ஓங்குன அப்படிங்கிறாரு. அது ஒன்று அடிக்கிறதுக்கு தான் அப்படிங்க. இங்கே அடி பார்ப்போம் அப்படின்ட்டு கிட்ட வர, இங்கே பாரு ஜேகே, 2 பேத்துக்கும் வயசாகிடுச்சு, இந்த வயசில் இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு கேட்க, எந்த வயசாக இருந்தால் என்ன, நீ என் பொண்டாட்டி நான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக அவங்க கிட்ட வந்து கிஸ் பண்ணுவார். போதும் இருக்கா நம்மளிங்க கம்பெனி இதுக்கு மேலே காட்டாதடி, ஸோ கண்ணை முழிச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, சும்மா நார்மலாக மட்டும் செய்வேன். ஐயோ ஹையே உலகத்தில் சும்மா நார்மலாக மட்டும் ஒரு ஸ்டோரி கொண்டு போக வேணாம். அதாவது சில இடத்துல அப்படி தான் கொண்டு போகிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த எவரெஸ்ட்டு, இந்த மவுண்டெயினில் ஏறுவாங்கள்ல, ஸோ அந்த விஷயம்லாம் பிடிக்கும். பட் நான்லாம் அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஸ்டாமினா ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்டோரியாக சொல்கிற போது உங்களுக்கு மேபி ஏதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் இமேஜினேஷன்லையாவது கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். பிடிச்சிருக்கா முதல்ல, எனக்கு அதான் தெரியல. ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு மேலே சொல்கிற எல்லா ஸ்டோரியிலையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் வாரத்தில் ஒரு கொஞ்சம் ஸ்டோரி ஆகுது உங்களை வந்துட்டு டோட்டலாக நீங்கள் எப்படி கண்ண மூடி இமேஜின் பண்ணுவீங்களோ, அது வந்துட்டு நார்மலாக ஒரு விஷயம் இல்லாமல் டோட்டலாக நீங்கள் இருக்கிறது நம்மளோட அட்மாஸ்பியரை தாண்டி வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், வேறு ஒரு இதுக்கு வந்துட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ஆசை எங்கேருந்து திடீர்னு இப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? இல்லைன்னா கூட சொல்லுங்கள், நம்ம பழையபடி கூட கொண்டு போகலாம். பட் இதுவும் நல்லா தான் இருக்கும் இமேஜினில். ஓகே, ஸோ டாடா டியர் பாய் சாராங்க. அப்புறம் கமெண்ட்டுக்கெல்லாம் இனிமேல் வந்துட்டு ஒழுங்காக ரிப்ளை பண்ணிடுறேன். இது வரைக்கும் ரிப்ளை பண்ணாததுக்கு என்ன மன்னிச்சும். ஏன்னா வந்துட்டு அந்த சேனலில் போய்ட்டு எப்படி சொல்கிறது, சரி லைவில் போயிட்டு ரிப்ளை பண்ணிடலான்ட்டு போனேன். பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த சேனலில் லைவ் வந்தால் வந்துட்டு எனக்கு ஓகே பிடிக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அது புது சேனலாக யார் வராங்கன்னே தெரியல, யாரையுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. புதுசாக அது பேட் கமெண்ட்லாம் வந்துச்சுன்னா எனக்கு பயமாயிடுது. இந்த சேனலில் ஃபஸ்ட்லாம் நான் லைவ் வரும்போது எனக்கு டெவில் ப்ரோவும் பேபி மூச்சும் இருப்பாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் எனக்கு வராது. அவங்க தான் எனக்கு வந்துட்டு அந்த சீனை பிரிஞ்சு வர மாதிரி. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டியர். ஐயோ, மேபி அவங்க இதெல்லாம் கேட்கக்கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் பாய்ஸ். ஸோ எஃப்எஃப்லாம் கேட்க மாட்டாங்க. பட் அவங்கள பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா பேசணும்னு தோணுது. ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன பேட் கமெண்ட் கூட வர விட மாட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது, கேர்ள்ஸும் சரி, எல்லா பொண்ணுங்களும் சரி. நான் ஸ்டார்டிங்கில் லைவ் போனப்பெல்லாம் பயப்படுவேன். பட் அவங்க வந்துட்டு ஏதாவது பேட் கமெண்ட் வந்தால் அவங்க பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு ஃபுல் தைரியம். எனக்கு அதாவது வாழ்க்கையிலேயே தடவை நமக்காக ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணது யூடியூப்பில் தான். ஸோ அதனால தான் எனக்கு வேறு எந்த ஒரு ஒர்க்கு, எந்த பிளாட்ஃபார்முமே பிடிக்க மாட்டேங்குது. இதில் பிரச்சனை வருதுதான் இல்லைங்களா. ஆனால் வந்துட்டு நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க டியர். சத்தியமாக சொல்கிறேன், என் ஃபேமிலியில் ஈவன் என் அம்மா கூட எனக்கு இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு யாராவது ஏதாவது பேசினா எனக்காக வந்து பேச மாட்டாங்க. ஸோ அவங்களும் செய்தி கூட திட்டுவாங்களே தவிர அவங்க வந்துட்டு என்னை ஈஸியாக விட்டு கொடுத்து, எல்லாருமே ஈஸியாக வந்துட்டு விட்டு கொடுத்து பேசிடுவாங்க. பட் என்னை விட்டு கொடுக்காமல் எனக்காக பேசுகிற பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இத்தனைக்கு என்னை நீங்கள் பார்த்ததும் இல்லை, நானும் உங்களை பார்த்ததும் இல்லை. பட் நீங்கள் தான். ஸோ உங்களோட ஃபுல்லாகவே எனக்கு கொடுக்குறீங்க. ஸோ அதனால் என்னோடய ஃபுல் லவ் உங்களுக்கு மட்டும்தான், என் ஃபேமிலி கூட கிடையாது. ஏன் தெரியல, திடீர்னு எனக்கு எமோஷனல் ஆகுது. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு என்ன நல்லா வந்துட்டு பார்த்துக்கிறீங்க. தூரமாக இருந்தால் கூட என்னோடய மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு நல்லா ஸ்டேபிளாக, மென்டல் ஹெல்த்தை நல்லா ஸ்டேபிளாக பண்ணி வச்சுருக்கீங்க. எவ்வளோ கீழே போனாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு கமெண்ட்லேயே சொல்லிடுறீங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ. என்னோடய வாய்ஸ் இப்போ பரவாயில்லையாங்க டியர்? அப்புறம் ஸ்டோரி பிடிச்சிருக்கா?